கொண்டாட்டங்கள்ல தான் எங்க நாட்களை பிடிக்கிறாங்க. சிறுவர் தினம், ஆசிரியர் தினம், முதியோர் தினம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் பாடசாலைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? எங்களுடைய மூதாதையர்கள் போராடி இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று எதற்கு போராடினார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவோடு ஹம்து ஸலவாத்தோடு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. உங்களோட மத அடிப்படையில் உங்களோட பாடசாலையை வச்சுக்கங்கன்னு கொடுத்தது. அதனால தானே பாடசாலைகளுக்குள் மஸ்ஜிது வந்தது. ஆனா இஸ்லாத்தை மட்டும் காண முடியல. அவங்க நாட்டுல என்னவெல்லாம் செய்வாங்களோ அதையெல்லாம் முஸ்லிம் பாடசாலைகள்ல அவர்களை விட விமர்சையா கொண்டாடுறாங்க. சிறுவர் தினத்தை ஹோஹோ ஹாஹாண்டு கொண்டாடுற யாரு? ஆசிரியர் தினத்தை ஹோஹோண்டு கொண்டாடுறது யாரு? முதியோர் தினத்தை பாடசாலை வரைக்கும் கொண்டு போறது யாரு? ஏன் சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் செய்யறதெல்லாம் கேள்வி கேட்காம ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீங்க. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அல்லாஹ்வுட தூதர் ஒரு நாளை குறிப்பிட்டு காட்டவில்லை என்றால் நானும் நீங்களும் குறிப்பிட்டு காட்டக்கூடாது. இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வார என்ன தெரியுமா? கொண்டாடினா என்னப்பா பிரச்சனை? நாங்க இஸ்லாம் செய்யலையே, சும்மா ஒரு நலவுக்குத்தானே செய்யறோம், சும்மா ஒரு ஜொலிக்குத்தானே செய்யறோம், செஞ்சா என்ன பிரச்சனை? விளங்குங்க அடிப்படைய. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. எங்க வராங்க? மதீனாவுக்கு வராங்க. நல்லா இந்த அடிப்படையை உள்ளத்துல வச்சுக்கோங்க. விழா என்பது, கொண்டாட்டம் என்பது நானும் நீங்களும் நினைத்த நாளை உருவாக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலில் வர வேண்டியது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வராங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, புகாரியில 1134வது இலக்க செய்தி. புகாரி அல்ல, அபூதாவுதுல. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வராங்க. அன்றைக்கு இருந்த மதீனால இருந்த மக்கள் 2 நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன நாள்? நீங்க இந்த 2 நாளும் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, குன்னா நல் அபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா. ஜாஹிலிய காலத்துல இந்த 2 நாள்ல தான் நாங்க சந்தோஷமா இருப்போம், இந்த 2 நாளை தான் நாங்க கொண்டாடுவோம், அதைத்தான் நாங்க இப்பயும் கொண்டாடுறோம்டாங்க. மனுஷன் நினைச்ச நாளெல்லாம் கொண்டாடலும்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? அப்படியா, நீங்க 2 நாள் கொண்டாடுறீங்களா, நாங்களும் சேர்ந்து கொண்டாடுவோமே, அப்படித்தானே போயிருக்கணும், அப்படித்தானே போயிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபா சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கத் அப்தலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, நீங்கள் கொண்டாடுகின்ற அந்த 2 நாட்களுக்கு பகரமாக, எப்படி? அந்த 2 நாளுக்கும் பகரமாக அந்த 2 நாளை விட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு தந்து விட்டான். அதுதான் நோன்பு பெருநாளும் ஹஜ்ஜி பெருநாளும். ரசூலுல்லாஹ், நீங்க கொண்டாடுற நாளையும் கொண்டாடுங்க, நான் காட்டுற 2 நாளையும் கொண்டாடுங்கண்டா எங்களுக்கு நினைச்ச மாதிரி விழா உருவாக்கலாம், நினைச்ச மாதிரி கொண்டாடலாம். ரசூலுல்லாஹ் எதை கேன்சல் பண்றாங்க? நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த 2 நாட்களுக்கு பகரமாக அந்த 2 நாளை விட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டான். அதுதான் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். எனவே முஸ்லிம் சமூகத்துக்கு விழா என்பது, கொண்டாடுகிற நாள் என்பது நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். அதை விட்டு இன்னொரு நாளை உருவாக்கினால் அது மாற்று மத கலாச்சாரம், அது யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். ஏன்? உமர் ரலியல்லாஹு காலத்துல அந்த யூதன் வந்து எப்படி சொன்னான்? எங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் இறங்கிந்தா நாங்க அந்த நாளை விழாவாக்கி இருப்போம். கண்ட நாளெல்லாம் விழா காக்குறது யார கலாச்சாரம்? யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். சஹாபாக்களுடைய கலாச்சாரம் நோன்பை தாண்டி, நோன்பு பெருநாளை தாண்டி, ஹஜ்ஜி பெருநாளை தாண்டி இன்னொரு நாளை கொண்டாடல. இஸ்லாம் எந்த அளவுக்கு இதுல கவனமாய்க்குது தெரியுமா? மாற்று மதத்தவர்கள் கொண்டாடுகிற இடத்திலையும் விழா கொண்டாடப்படா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இஸ்லாம் சொல்லுது. நல்லா படிச்சுக்கங்க. ஒரு நபித்தோழர் வாராரு, சாபித் இப்னு லஹாக்
ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அபூதாவுதுல 3313 ஒரு மனிதர் நேர்ச்சை வைக்கிறார். என்ன நேர்ச்சை தெரியுமா? புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சை வைக்கிறார். நீங்க படிச்சிருப்பீங்க, நேர்ச்சை வச்சா கட்டாயம் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஆனா இஸ்லாத்துல நேர்ச்சை வைக்கிறது வானம்டாங்கிற சொல்ல தனியா படிங்க நேர்ச்சையை பத்தி. இவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால என்ன நேர்ச்சை வச்சிருக்கிறாருண்டா, புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேர்ச்சை வச்சிட்டார். இவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ்ட தூதர்கிட்ட வந்து ஃபத்வா கேட்கிறாரு, இன்னி நதர்து அன் அன்ஹர இப்லன் பிபுவானா, புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நான் நேர்ச்சை வச்சேன் நபியே, அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 கேள்வி கேட்டாங்க. அதுதான் விஷயம். என்ன தெரியுமா கேட்டாங்க? ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுஅபத், ஜாஹிலிய காலத்துல மக்கள் வணங்கின சிலைகள் ஏதாவது அந்த இடத்துல இருக்குதா? அவர் சொன்னார் இல்ல. திருப்பி கேட்டாங்க, ஹல் கான ஃபீஹா ஈதும் மின் அயாதிஹிம், அந்த இடத்துல அவங்க கொண்டாடுகிற விழாக்கள் எதுவும் இருக்கிறதா? இல்லண்டாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா அறுத்து பலியிடுனாங்க. அர்த்தம் என்ன சகோதரர்களே? அர்த்தம் என்ன சகோதரர்களே? அந்த இடத்துல வணங்கப்படுகிற சிலைகள் இருந்தால் பிஸ்மில்லா சொல்லியும் என்ன செய்யப்படா? அறுக்கப்படா. அந்த இடத்துல ஜாஹிலிய கால விழாக்கள் கொண்டாடப்படும், அந்த இடத்திலையும் போய் அறுக்கப்படா. இதுதான் இஸ்லாத்திர பேசிக். இப்ப யோசிச்சு பாருங்க, அவர்கள் கொண்டாடுகிற ஒரு நாளிலே நாங்கள் அன்பளிப்பு கொடுக்கலாமா? அந்த நாளை கொண்டாடி அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுகிற ஒரு நாளிலே எங்களுக்கு முதியோரை ரெஸ்பெக்ட் பண்ணலாமா? அவங்க வாழ்த்து சொல்கிற ஒரு நாளிலே எங்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா? சும்மா சிந்திச்சு பாருங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மாற்று மதத்தவர்கள் விழா கொண்டாடுகிற இடத்துல அறுத்தும் பலியிடக்கூடாது என்று இஸ்லாம் வரம்பு விதித்திருக்கிறது என்று சொன்னால், மாற்று மதத்தவர்களுடைய விழாவை எந்த விதத்திலும் ஒரு முஸ்லிம் கொண்டாடக்கூடாது என்கிற ஆழமான இறுக்கமான ஒரு கலாச்சார விழுமியத்தை காட்டி தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படி விழாக்கள் வந்தா எங்க ஆட்களுக்கு என்ன பிடிக்குதோ தெரியாது, கொண்டாடினா என்ன பிரச்சனையா கேட்டு கேட்டு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், மாற்று மத குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடிய எந்த தினமாக இருக்கட்டும், அந்த நாளிலே பாடசாலையிலே விழாக்கள் வைத்தால், கொண்டாட்டங்கள் வைத்தால், கிஃப்ட் கொடுக்கிற நிகழ்வு வைத்தால், வாழ்த்து சொல்கிற நிகழ்வுகள் வைத்தால், எங்கட புள்ளகளுக்கு படிச்சு கொடுங்க. போகாதீங்க, கலந்து கொள்ளாதீங்க, ஒரு டொஃபியை தந்தாலும் எடுக்காதீங்க. இதுல அடிப்படையில் இருங்க.